பாஜகவிலையும் சரி, ஆம் ஆத்மிலையும் சரி, காங்கிரஸ்லேயும் தமிழ் கேண்டிடேட்ஸே யாரும் பெருசாக சீட்டு கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. இப்போ கர்நாடகத்தில் தமிழ் கேண்டிடேட்ஸ் சீட்டு கேட்பாங்க, எல்லா கட்சியிலையும் கேட்பாங்க, பிடிவாதமாக ஒரு சிலர் வாங்குவாங்க, ஜெயிக்கவும் செய்வாங்க. மகாராஷ்டிராவில் இது நடந்துச்சு. தமிழ்ச்செல்வன் வந்து பாஜக கேண்டிடேட்டு, அவர் போன தடவையும் வெற்றி பெற்றார், இந்த தடவையும் வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கு பிரச்சாரம் பண்ணோம் மகாராஷ்டிராவில். அப்போ அந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா தேர்தலில் பிடிவாதமாக தமிழர்கள் சீட்டு கேட்டாங்க. பல கட்சிகளில் சீட்டு கேட்டு ஒரு சிலர் அதில் வெற்றி பெற்றாங்க, ஜெயிக்கவும் செஞ்சு எம்எல்ஏவும் ஆயிட்டாங்க. ஆனால் டெல்லியில் அப்படி பிடிவாதமாக எல்லா கட்சிகள்லையும் சீட்டு கேட்கல. தமிழர்கள் பெருசாக சீட்டு கேட்ட மாதிரி டேட்டாவே இல்லை. அது ஏன் கேட்கலைங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் மலையாளிஸ் கேட்டிருக்காங்க, சீட்டு கேட்டிருக்காங்க. சில கட்சிகள் கொடுத்துருக்கு, சிலர் கொடுக்கல. அப்படி இந்த சொசைட்டிக்குள்ளே போய் பிரச்சாரம் பண்ணுவோம். ஈவினிங் டைம் 4 o'clock வந்து ஒரு சொசைட்டியில் மீட்டிங்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். அதில் போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம். அங்கே சொசைட்டியில் இருக்கிற மொத்த மக்களும் ஒரே இடத்துல கூடுவாங்க. அங்கே நாங்கள் பிரச்சாரத்தை முன்வைப்போம், ஷாமியானாலாம் போட்டு. அங்கே அந்த அதுக்கு பர்மிஷன் உண்டு. அந்த பிரச்சாரத்தை முன்வைக்கும் பொழுது அங்கே பார்த்திங்கன்னா சீட்டு கேட்டோம். அப்படி நான் பலர்கிட்ட கேட்டேன், ஏன் வந்து இப்போ இந்த ஏரியாலலாம் சீட்டு ஏன் கேட்கல அப்படின்னா, இல்லை பாரம்பரியமாக ஜெயிச்சு வர்றவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது, அதனால் நாங்கள் சீட்டு கேட்குறதுனால அர்த்தம் இல்லை இங்கே. அதனால் இந்த ஏரியாவில் கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் தமிழ் ஆளுங்க இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, இன்னும் பல பதவிகளில் இருக்காங்க. பொது தொண்டு ஆற்றக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருக்குது. சோஷியல் அவுட்ஃபிட்ஸ் வந்து தமிழர்கள் மற்றும் கேரளத்து மக்கள் வந்து அதிகமாக சோஷியல் அவுட்ஃபிட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அந்தந்த ஏரியாவோட நலன் கருதி வச்சுருக்காங்க. ஆனால் அதே நேரம் ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்டு போகிற அளவுக்கு அவங்க யாரும் இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கான ஒரு நபர் வந்து சீட்டு கொடுத்து நிற்கும் பொழுது அவர் ஜெயிச்சிடுறாரு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவருக்கு அந்த செல்வாக்குங்கிறது இருக்குங்கிறத பிறர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோமே, எங்கள் நலனை அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த புரிதல் இருக்குது. அப்போ டெல்லிங்கிற மாநகரத்தில் இப்படி ஒரு புரிதல் இருந்துகிட்டே இருக்குது. ஆகையால் தனிப்பட்ட முறையில் தமிழர்களுக்கான அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் தனியாக பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்து போய் அவங்க அந்த வித்தியாசம் பாராட்டுறதில்லை. அவங்க ஹிந்தி மக்கள், நாங்கள் தமிழ் மக்கள், நீங்கள் மலையாள மக்கள், ஆந்திரா மக்கள்னு அங்கே அந்த பிரிவினையே இல்லை. எல்லோரும் கொஞ்சம் ஒற்றுமையாக எல்லாருமே ஹிந்தி பேசுகிறாங்க. சொல்லப்போனால் நம்ம தமிழர்கள் அதிகமாக ஹிந்தி பேசுகிறாங்க, நல்லா ஹிந்தி பேசுகிறாங்க. அவங்க உதவி நமக்கு தேவைப்படுது சொல்லப்போனால். இன்றைக்கி அதான் சூழ்நிலை. ஆகையால் நம்முடைய தமிழ் மக்கள் வந்து அவங்களோட டெல்லி வாசியாகவே மாறிடுறாங்க. அவங்க தமிழுங்கிறது, தமிழ்நாடுங்கிறது அவங்க பூர்வீகமாக இருக்கே தவிர அவங்க வந்து குடிபெயர்ந்தவங்கிற அந்த மனநிலையே அவங்களுக்கு இல்லை. அவங்க டெல்லி மக்கள், தானும் ஒரு டெல்லி வாசி அப்படிங்கிற மனநிலையில் தான் தமிழர்களே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிரித்து பார்க்க முடியல. தமிழர்களும் கொஞ்சம் பார்க்க முடியும். ஆனால் டெல்லி தொகுதியில் தேர்தல் நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த தொகுதியில் வந்து ஆம் ஆத்மியின் முக்கிய வேட்பாளர்களான முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, முதலமைச்சர் அதிஷி, இவங்க எல்லாருமே பின்னடைவில் இருக்கிறாங்க. கெஜ்ரிவாலும் பின்னடைவில் இருக்கிறாங்க. அந்த 3 முக்கிய நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆம் ஆத்மி கட்சியில். 3 பேருமே பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 240 வாக்குகள் வித்தியாசத்தில் மணீஷ் சிசோடியா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இதே நேரத்தில் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் கெஜ்ரிவால் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சிசோடியா அவர் போட்டியிடுகிற ஜங்புரா தொகுதியில் வந்து பின்னடைவை சந்தித்திருப்பதாக தற்போது வந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த தொகுதியில் வந்து பாஜக வேட்பாளர் தர்வீந்தர் சிங் முன்னிலை பெற்றிருக்கிறார். 2 பேருக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் 240 இருந்தாலும் கூட
அந்த தொகுதியில் வந்து ஆம் ஆத்மி வேட்பாளரான மணி சிசோடியா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தர்வீந்தர் சிங் இப்போ வந்து முன்னிலைக்கு வந்திருக்கிறார். அங்கே வந்து வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. இந்த நிலையில் இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அந்த ஜங்புரா தொகுதியில் வந்து முன்னிலையில் இருக்கிறார். இதே மாதிரி கல்காஜி தொகுதியில் வந்து அதிஷி முன்னிலையில் இருக்கிறார். டெல்லியில் காங்கிரஸ்க்கு ஹாட்ரிக் 0 அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே 2015, 2020 2 முறை நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் வெற்றி பெறல. இந்த முறையும் அதே பாணியை தான் காங்கிரஸ் பின்பற்றும் அப்படிங்கிற ஒரு நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த தடவை தேர்தலில் காங்கிரஸுக்கு ஒரு இடத்துல கூட முன்னிலை பெற முடியல. இதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி 46 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. சட்டசபை தேர்தல் தொடர்ந்து 3வது முறையாக ஒரு இடத்தில் கூட முன்னிலை பெற முடியாத நிலையில் காங்கிரஸ் இருக்கிற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 46 தொகுதிகளில் முன்னிலையில் பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் தொடர்ந்து தங்களுடைய முன்னிலையை தக்க கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சி வந்து 24 சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் 46 இடங்களில் முன்னிலையை தக்க வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் முன்னிலை பெற்ற வண்ணம் இருக்கிறார்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த காட்சிகள் கூட அவங்களுடைய வெற்றி கொண்டாடத்தான் பார்க்குறோம். மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 70 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 46 தொகுதிகளிலையும் ஆம் ஆத்மி வந்து 24 தொகுதிகளிலையும் முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெற முடியாத ஒரு நிலை தான் டெல்லி சட்டமன்ற தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கையில் காணப்படுகிறது. அந்த டெல்லி சட்டமன்றத்தில் வந்து 36 தொகுதிகளில் ஒரு கட்சி வெற்றி பெற்றால் அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதையும் தாண்டி அறுதி பெரும்பான்மைக்கும் அதிகமான ஒரு 46 அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 தொகுதிகளில் முன்னிலை பெற்ற வண்ணம் காணப்படுகிறது. இந்த நிலை தான் தொடர்ந்து நீடிக்கிறது. அங்கே வாக்கு எண்ணிக்கையில் ஒரு சில தொகுதிகளில் தான் அந்த முன்னிலை நிலவரங்கள் மாறி மாறி வந்தாலும் கூட பெரும்பாலான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தான் முன்னிலையில் இருக்கிறது. இது வந்து இப்போ நியூ டெல்லி தொகுதியோட அந்த முன்னிலை நிலவரத்தை பார்க்குறோம். அங்கே வந்து ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான கெஜ்ரிவால் போட்டியிட்டார். அவர் வந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை விட 1170 வாக்குகள் குறைவாக பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். நியூ டெல்லி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரான பர்வேஷ் சாஹிப் முன்னிலை பெற்றிருக்கிறார். அவர் வந்து 19,267 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து அந்த தொகுதியில் குறைவான வாக்குகள் கிடைத்திருங்க. இதே மாதிரி கல்காஜி தொகுதியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தான் முன்னிலையில் இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட டெல்லியோட முதலமைச்சரான அதிஷி 2882 வாக்குகள் குறைவாக பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அந்த தொகுதியிலையும் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இந்த தொகுதியிலையும் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதுவும் ஆம் ஆத்மியின் முதலமைச்சராக களமிறங்கிய அதிஷி கல்காஜி தொகுதியில் வந்து பின்னடைவை சந்தித்திருப்பது அந்த கட்சிக்கு ஒரு பெரும் சரிவாக பார்க்கப்படுகிறது. இதே நிலை தான் பல தொகுதியிலும் இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், மணிஷ் சிசோடியா தொகுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஜங்புரா தொகுதியில் சிசோடியா போட்டிக்கிட்டார். அவர் அந்த தொகுதியில் இப்போ பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தர்வீந்தர் சிங் முன்னிலையில் இருக்கிறார். 2 பேருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 240 ஓட்டுகளாக இருக்கிற நூலலை வித்தியாசம் தான். அப்படின்னாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தான் அடுத்தடுத்த வாக்குகளில் அடுத்தடுத்த சுற்றுகளில் முன்னிலை பெற்ற வண்ணம் இருக்கிறார் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 பேருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் குறைவாகத்தான் இருக்கிறது. இது மாதிரி இந்த பட்பர்கஞ்ச் தொகுதியில் வந்து ஆம் ஆத்மி வேட்பாளர் அவத் ஓஜா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அவருக்கு வந்து 7832 வாக்குகள் பெற்றிருக்கிறது. பின்னடைவை சந்தித்து இது மாதிரி அந்த பின்னடைவை சந்தித்தவர்கள் பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அந்த பட்பர்கஞ்ச் தொகுதியில் ரவீந்தர் சிங் நேகி முன்னிலையில் இருக்கிறார். அவர் வந்து 12,905 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் இருக்கிறது. டெல்லியில் 46 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி பட்பர்கஞ்ச் தொகுதியிலையும் முன்னிலையை தக்க வைத்திருக்கிறது. அந்த தொகுதியில் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையில் பல இடங்களில் தங்கள் கட்சி முன்னிலையில் இருப்பதனால பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் டெல்லியில் பல இடங்களில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த கொண்டாட்ட காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 46 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிற நேரத்தில் 1993 கடைசியாக வந்து தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. அதன் பிறகு வந்து நடைபெற்ற 1998 நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை அடைந்தது, வெற்றியை பறிகொடுத்தது. அதன் பிறகு 27 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற ஒரு நிலையை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி உற்சாகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அது அந்த கட்சியின் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. தொண்டர்கள் வந்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நாம் இது குறித்து பேசுவதற்காக தொடர்ந்து நம்மளோட விஜயதாரணி இருக்காங்க. விஜயதாரணி, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இந்த கொண்டாட்டங்களில் மூழ்கி இருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வெற்றி? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டெல்லி மாநகரத்தை பிடிக்க முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்வி இருந்தது. அதிலிருந்து இன்னைக்கு வந்து 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக வந்து ஆட்சியை உருவாக்குகிறது என்றால் உண்மையாகவே அது ஒரு மிகப்பெரிய மக்கள் மனநிலையில் பெரிய மாற்றம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு மக்கள் மனநிலையில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை
பாஜக மத்தியில் ஆட்சி புரிந்து ஏற்படுத்தியிருக்கு. அதே போன்ற மாற்றத்தை நிச்சயமாக வந்து பிற மாநிலங்களையும் ஏற்படுத்த முடியும். அதற்குண்டான உதாரணம் தான் ஹரியானா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து மக்கள் மனநிலையில் உள்ள மாற்றம். பாஜகவால் பல விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியும். மக்கள் நன்மையை கருதி மக்கள் வந்து தங்களுடைய சொந்த நலனுக்காக பாஜக ஆட்சியை உருவாக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி டெல்லியில் பார்க்க முடியுதுன்னா, இந்த சூழ்நிலை வேறு எல்லா மாநிலத்திலையும் உருவாக்க முடியுங்கிறது தான் நம்பிக்கை. அதனால் பாஜக தொண்டர்கள் பொறுத்தவரை இன்றைக்கி கொண்டாடிடுறோம், ஜெயிச்சிடுறோம், கொண்டாடிடுறோம், இதோட முடிஞ்சு போச்சுன்னு இல்லாமல் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கலாம்.